கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அரசு தரப்பு அரசியல்வாதிகள் விரும்பிக் கொண்டார்களோ இல்லையோ, அரசாங்கத்தின் தலையீடுகள் எதுவுமின்றி அரசு தலைவர் தேர்தலை நடத்துவதற்கான அரசியலமைப்பு அதிகாரத்தை இன்னும் 3 வாரங்களில் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு பெற உள்ளது. 3 வாரங்களில் தமக்கு கிட்ட உள்ள அரசியலமைப்பு உரிமையை மையப்படுத்தி இப்போதே தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்கு தயாராவதும் தெரிகின்றது. அரசாங்கம் விரும்பியதோ இல்லையோ, அரசு தலைவர் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜூலை 17 பின்னர் எந்த நேரத்திலும் வெளியிடுவதற்கு ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் பெறுகிறது. இந்த அதிகாரத்தை ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை வழங்கிக் கொள்கிறது. இதனால் அரசியல்வாதிகள் விரும்பிக் கொண்டார்களோ இல்லையோ, தேர்தல் ஆணையகம் அறிவிக்கும் தேர்தலுக்கு அவர்கள் தயாராகிக் கொண்டே ஆக வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் அரங்கில் தனக்குரிய ஆதாயங்களை பார்ப்பதற்கு அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க கமுக்கமாகவும் தந்திரோபாயமாகவும் நகரும் நிலையில் எதிரணி அரசியல்வாதிகளும் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த வியூகத்துக்கு எதிரான வியூகங்களை தாமும் தயார்படுத்தி கொண்டாலும் அவர்களுக்கு சில பாதகங்கள் வரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் சஜித் அணியில் உள்ள முக்கிய பெண் அரசியல்வாதியும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு ஆட்கடத்தல் வழக்கில் இன்று 3 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நகர்வு எதிரணிக்கு புதிய பாதகமாக வந்துள்ளது. டிஃபெண்டர் வாகனம் ஒன்றின் மூலம் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கிலேயே ஹிருணிகா குற்றவாளி என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியது. ஹிருணிகா செய்த குற்றத்தின் பாரதூரத்தின் அடிப்படையில் அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது. எதிர்வரும் தேர்தல் களத்தில் எதிரணிக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாதகத்தை வழங்கும் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் தேர்தல் களங்களை மையப்படுத்திய என்னவோ தென்னிலங்கையில் இந்தியா குறித்த ஒரு வெறுப்புணர்வை மறைமுகமாக தூண்டும் வகையில் சில செய்திகளும் அடுத்தடுத்து வெளிவருவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் இலங்கையில் செயற்பட்ட மியான்மர் பாணி இணைய மோசடி வலையமைப்பு ஒன்று மடக்கப்பட்டதான செய்திகள் வந்த நிலையில் துபாய் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தொடர்புகளை கொண்ட இந்த வலையமைப்பில் செயற்பட்ட 60க்கும் மேற்பட்ட இந்தியர்களை தாம் கைது செய்ததாகவும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவு புதிய அறிவிப்பை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் தலங்கம, மதிவல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் இடம்பெற்ற அதிரடியான தேடுதல் வேட்டைகளின் போது இந்த 60 இந்தியர்களும் சிக்கிக் கொண்டதாகவும் இவர்கள் அனைவரும் இணைய வழியூடான நிதி குற்றங்களை செய்வதற்கு தொழில்நுட்ப உதவி வழங்கியவர்கள் எனவும் செய்திகள் வந்துள்ளன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய இந்திய கடற்தொழிலாளர்களை தடுக்க முயன்ற சம்பவத்தில் ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி பலியான செய்தியுடன் கூடவே இந்த செய்தியும் தென்னிலங்கை ஊடகங்களில் இந்தியர்களை மையப்படுத்தி விரவவிடப்படுகிறது. இலங்கைக்கும் இந்திய பிரியனர் வீட்டுக்கும் இடையே தரைவழி பாலம் ஒன்று அமைக்கப்பட்டால் அது இலங்கை தீவின் இறையாண்மைக்கு இந்தியாவால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஒரு இந்திய வெறுப்பு குண்டை மறைமுகமாக வீசி எறிந்த நிலையில் சிங்கள மகா ஜனதா மத்தியில் இந்தியா குறித்த ஒரு வெறுப்புணர்வை மறைமுகமாக தூண்டும் வகையில் இவ்வாறான 3 முக்கிய செய்திகள் அடுத்தடுத்து வருகின்றன. இவ்வாறாக இலங்கையின் இறையாண்மைக்கு இந்திய பெரியனரின் தலையீடுகளால் ஆபத்து வருவதான செய்திகள் பரவி வரும் ஒரு காட்சி தெரிய, மறுபுறத்தே ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரியும் சீன ஆதரவாளருமான விடாது கருப்பு மஹிந்த ராஜபக்சவின் தலையை இன்று பெய்ஜிங்கில் இடம்பெற்ற சீனாவின் சகவாழ்வு கோட்பாடுகளின் 70ஆம் ஆண்டு நிறைவு மாநாட்டில் காண முடிந்தது. சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் பங்கெடுத்த இந்த அரங்கில் தனது 4 நாட்களுக்குரிய சீன பயணத்தின் ஒரு கட்டமாக மஹிந்த தோன்றியிருந்தார். சீனாவின் சகவாழ்வு கோட்பாட்டு மாநாட்டு அரங்கில் கலந்து கொள்ளவே மஹிந்த தனது சீன பயணத்தை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டாலும் இந்த பயணத்தின் பின்னால் சீனா இலங்கையில் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு மீண்டும் ராஜபக்சர்களின் உதவியை கோரிக்கொள்கின்றதோ என்று ஒரு ஐயம் எழுவதும் தவிர்க்க முடியாத விடயமாகின்றது. அதுவும் இலங்கை தீவில் அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் சீன ஆதரவாளராக கருதப்படும் மஹிந்தவின் சீன பயணம் இடம்பெறுவதும்
ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் டெல்லிக்கு சென்று பேச்சுக்களை நடத்திய நிலையிலும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் ராஜபக்சக்களின் அணியிலிருந்தும் ரணிலுக்கு மாற்றாக ஒரு வேட்பாளர் களம் இறக்கப்படுவார் என்ற தோற்றப்பாடுகள் உருவாக்கப்படும் பின்னணியிலும் இவ்வாறான நகர்வுகள் வருகின்றன. ஏன் அண்மையில் கொழும்புக்கு சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் தனது சகோதரையோ பசில் புத்திரையோ நாமல் சகிதம் மஹிந்த சந்தித்த நிலையில் அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் அவரது சீன பயணம் இடம்பெற்றுள்ளது. சீனாவை பொறுத்தவரை வெளிநாடுகளுடனான தனது உறவில் தமது பஞ்சசீலம் எனப்படும் 5 சகவாழ்வு கோட்பாடுகள் முக்கியம் என அது இன்று வரை வலியுறுத்தி வருகிறது. 70 ஆண்டு காலத்துக்கு முன்னர், அதாவது 1954 ஆண்டில் சூஎன்லாய் காலத்தில் இந்திய சீன ஒப்பந்தத்தின் பின்னணியில் இந்த 5 கோட்பாடுகளை சீனா பிரகடனப்படுத்தி இருந்தது. அன்று உருவாக்கப்பட்ட அதே 5 சகவாழ்வு கோட்பாடுகளைத்தான் இந்தியா இலங்கை உட்பட்ட அனைத்து வெளிநாடுகளுடனான தனது உறவில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக கடைபிடித்து வருவதாக பெய்ஜிங் கூறுகிறது. இன்று சீன பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் கூட அமெரிக்கா போன்ற நாடுகளை சாடி சீனாவின் 5 சகவாழ்வு கோட்பாடுகளை ஒரு பெருமையாக சொல்லிக் கொண்டார். அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக நாடுகள் ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அனைத்துலக ஒழுங்கின் மீது மேலாதிக்கம் செய்து பூகோள அரசியல் களத்தை நாசமாக்கி உலகில் மோதல்களை உருவாக்குவதான கண்டனமெல்லாம் இந்த மாநாட்டின் பின்னணியில் பெய்ஜிங்கில் எதிரொலிக்கத்தான் செய்தன. அண்மை ஆண்டுகளில் உலக நாடுகளில் குழப்பங்களும் மோதல்களும் உள்நாட்டு போர்களும் புரட்சிகளும் உருவாக தன்னை போல அமைதியான சகவாழ்வு கோட்பாடுகளை பின்பற்றாமல் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் செய்யும் தலையீடுகளே காரணம் எனவும், அமெரிக்காவும் அதன் பங்காளி நாடுகளும் ஏனைய நாடுகளில் தமக்குரிய பலன்களை தேடுவதற்கு மோதல்களை பயன்படுத்தி உலகின் பன்முகத்தன்மையை சீரழிப்பதான விமர்சனங்களும் பெய்ஜிங்கின் இந்த சகவாழ்வு கோட்பாட்டு அரங்கில் எதிரொலித்தன. உண்மையில் சீனா பெருமையடிக்கும் வெளிநாட்டு உறவுகளுக்கான 5 சகவாழ்வு கோட்பாடுகளில் ஒரு முக்கிய கோட்பாடாக நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாத கொள்கை என்ற வடிவம் எழுத்து வடிவில், அதாவது ஈட்டு சுரக்காய் வடிவில் உள்ளதை உள்ளபடியே மறுத்துக் கொள்ள முடியாது. ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாத கொள்கையைத்தான் தனது வெளியுறவு கொள்கையின் முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளதாக இன்று வரை சீனா கூறிக்கொள்கிறது. ஆனால் சீனா கூறிக்கொள்வது போல இது உண்மையான விடயமல்ல. மாறாக சீனா தனது கடன் பொறி மூலம் சில நாடுகளின் உள் விவகாரங்களில் மறைமுகமாக அழுத்தமாக தலையிட்டுக் கொள்வது ஏற்கனவே அம்பலப்பட்ட ஒரு விடயம். ஆகையால் இந்த விடயத்தில் தான் சொல்லிக்கொள்ளும் விடயங்களெல்லாம் எல்லோரும் காதில் ஏற்றுக்கொள்வார்கள் என காதில் பூச்சிட்டிக் கொள்ள முடியாது. இந்த விடயத்தில் ஐயங்கள் இருந்தால் இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளில் சீனாவின் கடன்பொறி ராஜதந்திரம் செய்யும் நகர்வுகளை நோக்கிக் கொள்ளலாம். இலங்கையிலும் இவ்வாறான ஒரு சீன பொறியுள்ள நிலையில் மஹிந்த தனது சமகால சீன பயணத்தின் போது சீன பிரதமருடனும் வெளியுறவு அமைச்சருடனும் பேச்சுக்களை நடத்தும் வகையில் நிகழ்ச்சி நிரல்களை கொண்டுள்ளார். இலங்கையில் சீனா உருவாக்க உள்ள புதிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்து மஹிந்த பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறாயின் கூட்டி கழித்து பார்த்தால் சீனா இலங்கையில் முன்னெடுக்கும் திட்டங்களுக்காக, இல்லையென்றால் இலங்கையில் அது எதிர்பார்த்து கொள்ளும் நலன்களுக்காக மீண்டும் ராஜபக்சக்களின் உதவியை கோரிக்கொள்ள தலைப்படுகின்றதா என்ற ஐயங்களையும் மஹிந்தவின் சீன பயணம் எழுப்பிக் கொள்கிறது. ரணிலின் சில நகர்வுகள், இல்லையென்றால் சில நடவடிக்கைகள் தமது தாமரை மொட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போவதில் என மஹிந்தவின் புதல்வரான நாமல் பேபி நேற்று மதவாச்சியில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் சொல்லிக் கொண்டதுடன் எந்த ஒரு தேர்தலை சந்திக்கவும் தமது தரப்பு வேட்பாளர்களை களமிறக்கவும் தயார் என சுட்டிக்காட்டிய நிலையில் சீனா மீண்டும் ராஜபக்சக்களை மீளுருவாக்கம் செய்ய தலைப்படுகின்றதா என்ற ஐயத்தை மஹிந்தவின் சீன பயணம் ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியவில்லை. ஒருவேளை இந்த செயற்திட்டத்திற்கு தோதாக தென்னிலங்கையில் இந்தியா குறித்த ஒரு வெறுப்புணர்வை மறைமுகமாக தூண்டும் வகையில் சில செய்திகளும் அடுத்தடுத்து உலாவிடப்படுகின்றனவா என்ற ஐயங்களும் உபரியாக எழுவதையும் மறுக்க முடியாது. இலங்கையை மையப்படுத்திய பூகோள அரசியல் பரப்பில் இவ்வாறான ஐயங்கள் இருக்க, தமிழர் தரப்பில் இன்னமும் ஓடியொழித்து விளையாடும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்குரிய தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் என்ன தீர்வு என்பதும் மறைபொருளாக இழுபட்டு செல்கின்றது. இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுத்துக் கொள்வதற்கென உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற கட்டமைப்பும் சில அரசியல் கட்சிகளும் தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் அணியால் நகர்த்தப்படும் எதிர்வினைகளை மீறி இந்த விடயத்தில் நகர தலைப்பட்டாலும் இதுவரை யார் அந்த பொது வேட்பாளர் என்ற ஊகம் சிதம்பர ரகசியமாகவே உள்ளது. இவ்வாறாக களமிறக்கப்படும் முகம்
பிரபல்யமான முகமாக இருக்குமா அல்லது எங்க ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற வகையில் ஒரு முகமாக இருக்குமா என்ற வினாக்கள் எழுந்து கொள்ளும் நிலையில் இந்த வினாக்களுக்குரிய சில வியாக்கியானங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை கட்டமைப்பிலிருந்து விரத்தலைப்படுகின்றது. குறிப்பாக பொது வேட்பாளராக களமிறக்கப்படும் முகம் முக்கியமல்ல, அந்த முகத்துக்கு பின்னால் வெளிப்படுத்தப்படும் நிலைப்பாடுதான் முக்கியம் எனவும், களமிறக்கப்படும் முகம் ஒரு குறியீடாக மட்டும் இருந்தாலும் கொள்கை, உறுதிப்பாடு, நேர்மையாகிய விடயங்களே முக்கியம் எனவும் தமிழ் மக்கள் பொதுச்சபை கட்டமைப்பு முகங்கள் தமது வியாக்கியானங்களை தொடுக்க தலைப்படுகின்றன. பொது வேட்பாளர் விடயத்தில் அதற்குரிய ஆதரவு அரசியல் அணியாலும் அதனை முன்னகர்த்த தலைப்படும் அரசியல் அணியாலும் இன்னமும் துல்லியமான நிலைப்பாடுகளை எடுக்க முடியவில்லை என்பதை கடந்த திங்களன்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தளத்தின் நகர்வும் நிரூபித்திருக்கிறது. அந்த அணியில் உள்ள அரசியல் தலைவர்கள் மீண்டும் ஒருமுறை முடிவெடுக்க முடியாமல் தமக்கிடையில் கூடி கலைந்தமை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தொடர்ந்தும் சிதம்பர ரகசியங்களை நீட்சிப்படுத்தியுள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பாவில் பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இடம்பெறும் பொது தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரைகள் தீவிரமடைந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் முன்னணி 2 வேட்பாளர்களான தற்போதைய அரசு தலைவர் ஜோ பைடனும் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் தமது முதலாவது நேரடி விவாதத்தை நடத்தியுள்ளனர். நேற்றிரவு அட்லாண்டாவில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் அமெரிக்காவின் பொருளாதார நிலைமை, அமெரிக்கா எதிர்நோக்கும் குடியேறிகளின் பிரச்சனை, கருக்கலைப்பு உரிமை போன்ற முக்கிய விடயங்களில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் மாறி மாறி தனிப்பட்ட தாக்குதல்களையும் தொடுத்திருந்தனர். இந்த விவாதத்தில் ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்பின் கை மேலோங்கி இருந்ததான தோற்றப்பாடு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டது. அமெரிக்க வாக்காளர்களுக்கும் ஐரோப்பிய வாக்காளர்களைப் போல அமெரிக்கா எதிர்நோக்கும் சட்டவிரோத குடியேற்றம் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்பதை புதிய கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்திய நிலையில் இந்த விடயமும் ட்ரம்பால் சரியாக கையாளப்பட்டதான ஒரு கருத்தியல் உருவாகியுள்ளது. அதேபோல பைடனின் வெளியுறவு மற்றும் இராணுவ கொள்கைகளை ட்ரம்ப் குறிவைத்து இந்த விவாதத்தில் தாக்கியிருந்தார். யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உலகம் 3ஆம் உலகப் போருக்கு நெருக்கமாக இருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், வடகொரியாவின் கிம் ஜோங் உன் மற்றும் சீனாவின் ஜி ஜின்பிங் போன்ற தலைகள் தற்போது அமெரிக்காவுக்கோ அல்லது அதன் அரசு தலைவருக்கோ பயப்படுவது இல்லை எனவும் குறிப்பிட்டார். உலகை பாதுகாத்துக் கொள்ள அமெரிக்கா தேவைப்பட்டாலும் தற்போது அமெரிக்கா அதன் சொந்த பாதுகாப்பையே ஆபத்தில் விட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தாக்கினார். ஆக மொத்தம் இந்த விவாத களத்தில் ட்ரம்புக்கு பதிலடியாக ஜோ பைடனும் விவாதத்தை கையாண்டாலும், ஒட்டுமொத்தமாக நோக்கும்போது ட்ரம்புக்கு முன்னால் ஜோ பைடனின் விவாத திறன் குறித்த கவலைகள் ஜனநாயக கட்சியிடமிருந்து எழுந்துள்ளது. ட்ரம்பின் கருத்துக்களை, குறிப்பாக கருக்கலைப்பு விடயத்தில் ஜோ பைடனுக்கு சாதகமான நிலைமை இருந்த போதும் இந்த நிலைமையை ட்ரம்புக்கு எதிரான தாக்குதலுக்குரிய வாய்ப்பாக மாற்ற தவறிவிட்டதாகவும், பைடனுக்கும் சொல்லிக் கொள்வதற்கு சில சாதனைகள் இருந்தாலும் அந்த சாதனைகளை அவர் இந்த விவாதத்தின் போது சொல்ல மறந்ததாகவும் ஜனநாயக கட்சியிடமிருந்து புதிய கவலைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் பிரித்தானிய தேர்தல் களத்தை நோக்கினால் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியின் வாக்காளர்களை கவர முனையும் நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் யூகே அல்லது சீர்திருத்த பிரித்தானிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் வெளிப்படுத்திய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தற்போது வாத பிரதிவாதங்கள் எழுப்பியுள்ளன. ஓரின சேர்க்கை குறித்த வெறுப்பு நிலை மற்றும் இனவரி கருத்துக்களை வெளியிட்ட விடயம் போது நைஜல் ஃபராஜின் கட்சிக்கு சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. இதனடுத்து இவ்வாறாக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் இனிமேல் ஃபராஜின் பரப்புரைகளில் பங்கெடுக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ரிஃபார்ம் யூகே கட்சி அறிவித்துள்ளது. பிரதமர் ரிஷி சுனாக்கின் இந்திய வம்சாவளி பூர்வீகம் குறித்தும் இன ரீதியான அவதூறுகளை கட்சியில் உள்ள பிரமுகர் வெளியிட்டதாகவும், இஸ்லாமிய மத வழிபாட்டு முறை மிகவும் கேவலமான மத வழிபாட்டு முறை என அவர் சொன்னதாகவும் புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. சட்டவிரோதமாக படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வெறும் குடியேறிகளை இலக்கு பார்த்து சுட்டு அவ்வாறாக சுடும் போட்டியில் திறமையானவர்களை பிரித்தானிய இராணுவத்தின் சினைப்பர் பிரிவில் ஆட்சேர்ப்பு செய்யலாம் எனவும் குரூரமான கருத்துக்களை கூட ரிஃபார்ம் யூகே கட்சியின் பிரமுகர் சொன்னதான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் இவ்வாறான கருத்தை சொன்ன பிரமுகர் இது தனது சொந்த கருத்து எனவும் இந்த கருத்துக்கும் ரிஃபார்ம் யூகே கட்சிக்கும் பொறுப்பு கிடையாது எனவும் குறிப்பிட்டார். தனது கட்சி மீது எழுந்துள்ள புதிய சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ், தனது தரப்பிலுள்ள ஓரிரு வேட்பாளர்கள் சொல்லக்கூடாத சில விடயங்களை சொல்வதாகவும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்கள் சாதாரண மக்களைப் போல கருத்துக்களை வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து நாளை மறுதினம் முதற் சுற்று வாக்களிப்பு இடம்பெறும் பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்த தேர்தலில் மெரின் லூப்பனின் தீவிர வலதுசாரிகள் ஆட்சியை பிடித்தால் அது அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரானின் சில உரிமைகளுடன் உரசும் என்பதற்குரிய ஆதாரங்கள் வெளிப்படுகின்றன. குறிப்பாக கோஹபிட்டேஷன் எனப்படும் எதிரெதிர் தரப்புகளின் கூட்டாட்சி வடிவத்தில் தீவிர வலதுசாரிகள் மேக்ரோனின் கீழான அரசாங்கத்தில் பங்கெடுத்தால் அரசு தலைவரின் சில உரிமைகள் மதிப்பிழக்க செய்யப்படும் என கருதப்படுகின்றது.
பிரான்ஸ் அரச தலைவரிடமே முப்படை தளபதி என்ற நிலை இருக்கும் நிலையில் அவ்வாறாக இருக்கும் முப்படை தளபதி என்ற தகுதி நிலை செரிமோனியல் போஸ்ட் எனப்படும் கௌரவ பதவி மட்டுமே என வாதிடக்கூடிய தீவிர வலதுசாரி தரப்பு பிரான்சின் படைத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது பிரதமர் என குறிப்பிடுகிறது. அதனால் தாம் ஆட்சிக்கு வந்தால் மெக்ரோனின் இந்த முப்படை தளபதி என்ற நிலைமை உரசலுக்கு உள்ளாகும் எனவும் அது செரிமோனியல் போஸ்ட் எனப்படும் கௌரவ பதவிக்குள் மட்டும் உள்ளடக்கப்படும் எனவும் தீவிர வலதுசாரி தரப்பு சொன்னாலும் முப்படை தளபதியாக இருக்கக்கூடிய அரசு தலைவர் இந்த கருத்தை நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதால் ஒருவேளை அதிதீவிர வலதுசாரிகள் ஆட்சி அமைத்தால் புதிய மோதல்கள் உருவாகக்கூடும் என்ற எதிர்வு கூறல்கள் வந்துள்ளன. இந்த தேர்தலில் ஜனாதிபதி முகாம் தோற்கடிக்கப்பட்டால் மக்ரன் இனிமேல் முடிவெடுக்கும் நிலையில் இருக்க மாட்டார் என்பது மரீன் லூபனின் தீவிர வலதுசாரியான ரசம்பிள்மோன் நேஷனல் கட்சியின் நிலைப்பாடாக முன்வைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் செய்தி வீச்சுக்குரிய இன்றைய முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.